இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்தக் காலத்தில் மிஷன்கள் மற்றும் சுவிசேஷ பிரசங்கம் பற்றி பகிர்ந்து கொள்வதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நாம் அனைவரும் அறிந்தபடி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 இவ்வாறு அறிவிக்கிறது: பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பெலனடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லைகள் வரையிலும் எனக்குச் சாட்சிகளாக இருப்பீர்கள். இது எங்கள் அழைப்பு. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லைகள் வரையிலும் அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். சீயோனை அவர் நிறுவியபோது கர்த்தருடைய இருதயம் எப்போதும் இப்படித்தான் இருந்தது. சீயோனிலிருந்து அவர் பூமியின் எல்லைகள் வரை சென்றடைய விரும்புகிறார். அதேபோல் பூமியின் எல்லைகளிலிருந்து மக்கள் சீயோனுக்கு வருவார்கள். இது திருச்சபைக்கும் பொருந்தும். நாம் தேசங்களை அடைய அழைக்கப்படுகிறோம். இதையொட்டி தேசங்கள் திருச்சபைக்குள் இழுக்கப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 மற்றும் 15 அப்போஸ்தலன் பவுல் கூறுவது போல், கிறிஸ்துவின் அன்பு நம்மை கட்டாயப்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் இந்த முடிவுக்கு வந்துள்ளோம்: ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தால் அனைவரும் இறந்தனர். மேலும் வாழ்கிறவர்கள் இனி தங்களுக்காக வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அனைவருக்காகவும் இறந்தார். இதிலிருந்து நாம் தெளிவாகக் காண்கிறோம், கிறிஸ்துவின் அன்புதான் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. மிஷன்களும் சுவிசேஷமும் கர்த்தருடைய இருதயத்தில் தொடங்கியது. எல்லா மக்களிடமும் அன்புள்ள இருதயம். அதனால்தான் யோவான் 3 அதிகாரம் 16 நமக்கு நினைவூட்டுகிறது: கர்த்தர் உலகத்தை மிகவும் நேசித்தார், அவர் தம்முடைய ஒரே பேறான குமாரனைக் கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான். இது கர்த்தருடைய இருதயம். நாம் அவருடைய அன்பையும் மீட்பையும் தனிப்பட்ட முறையில் அனுபவித்திருக்கிறோம். அதே அன்பு இப்போது நம்மைச் சுற்றியுள்ள சமூகத்துடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நம்மை தூண்டட்டும். 17 ஆண்டுகளுக்கு முன்பு நான் டங் லிங்கில் படிக்க சிங்கப்பூருக்கு வந்தேன். ஒரு நாள் நான் முஸ்தபா மையத்தில் இருந்தபோது உத்வேகம் ஏற்பட்டது. அங்கு ஒரு பெரிய புலம்பெயர்ந்த தொழிலாளர் சமூகத்தைக் கண்டேன். அந்த நேரத்தில் இறைவன் என்னிடம் பேசுவதை உணர்ந்தேன். இது அவருடைய இதயம் அவருடைய மக்களுக்காக துடிக்கிறது. அப்போதிருந்து புலம்பெயர்ந்த சமூகத்தை அணுகுவதன் நோக்கம் மற்றும் நோக்கம் பற்றிய புரிதலில் நான் தொடர்ந்து வளர்ந்து வருகிறேன். அவர்களை அணுகுவதன் மூலம் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக விதைகளை விதைக்கிறோம் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். நாம் செல்ல முடியாத கிராமங்கள் மற்றும் நாம் நுழைய முடியாத சமூகங்களுக்கு. உண்மையில் கர்த்தர் வயலை நம் வீட்டு வாசலுக்குக் கொண்டு வந்தார். மார்க்கு 5 இயேசுவால் பேய் பிடித்ததிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு இளைஞனின் கதையை படித்தோம். இயேசு கிராமத்திற்குள் நுழைவதை மக்கள் தடுத்தாலும் கர்த்தர் அதே இளைஞனை ஒரு அதிசயமாகவும் அடையாளமாகவும் அவருடைய சமூகத்திற்கு ஒரு சாட்சியாகவும் அனுப்பினார். அதேபோல் சிங்கப்பூரில் உள்ள நம் சகோதரர்களை நாம் அணுகும்போது அந்த விதைகள் எவ்வளவு தூரம் செல்லும் என்பதை நாம் ஒருபோதும் முழுமையாக அறியாமல் போகலாம். நாம் எரேமியா 1 பார்க்கிறோம். அங்கு கர்த்தர் எரேமியாவிடம் பேசினார். அவரைத் தொட்டு, "நீ என்ன பார்க்கிறாய்?" என்று கேட்டார். எரேமியா இயற்கையான உலகத்திலிருந்து பதிலளித்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் வந்து, "நான் என் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன்" என்றார். அந்த நேரத்தில் எரேமியா கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதைக் கண்டு ஞானமடைந்தார். அதேபோல் நாம் பார்க்கவும் கேட்கவும் தயாராக இருந்தால், மிஷன்களம் நம் வாசலில்தான் உள்ளது என்பதை அங்கீகரிக்க கர்த்தர் நம் கண்களைத் திறப்பார். நமது அனைத்து சமூகங்களுடனும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம் இதயங்களை தொடர்ந்து கட்டாயப்படுத்துவாராக. சொல்லாலும் செயலாலும் இந்த நற்செய்தியை அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களைக் காப்பாராக. டேனி மோடி, DCF.